ஒரு கொக்கும் நரியும் நண்பர்களாயின. நரி கொக்கை தன் வீட்டிற்கு விருந்துக்கு அழைத்தது. கொக்கு அதன் அழைப்பை ஏற்றுக்கொண்டு நரியின் இருப்பிடத்திற்கு சென்றது. நரி விருந்திற்காக சூப் தயாரித்து வைத்திருந்தது. அதை ஒரு தட்டில் ஊற்றி கொக்கை குடிக்குமாறு கூறியது. கொக்கு சூப்பை தன் நீண்ட அலகால் குடிக்கும் போதெல்லாம் சூப் அலகை சுற்றி ஓடியது. அதை கண்டு நரி மனதுக்குள் சிரித்து கொண்டது. கொக்கு பசி தீராமல் தன் இருப்பிடத்திற்கு திரும்பியது. தன்னை சாப்பிட அழைத்து சாப்பிட விடாமல் செய்து கேலி செய்த நரிக்கு எப்படியாவது பாடம் புகட்ட வேண்டும் என்று கருதி கொக்கு ஒரு திட்டம் தீட்டியது. அது நரியை தன் வீட்டு விருந்திற்கு அழைத்தது. நரியும் வந்தது. மணக்க மணக்க உணவு சமைத்து வாய் குறுகலான ஜாடியில் போட்டு நரியின் முன் வைத்தது கொக்கு. ஜாடிக்குள் தலையை விட முடியாத நரி உணவை சாப்பிட முடியாமலே பசியோடு திரும்பியது. நரியின் பாணியிலேயே அதற்கு விருந்து வைத்து பசியோடு ஓடச் செய்த கொக்கு தனக்குள் சிரித்து கொண்டது.